ஸோ த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம ஒரு 2 கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், ஆன்சர் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அது என்ன கொஸ்டின்னா, ஃபஸ்ட்டு வந்து திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை, அங்கே தான் அவர் வந்து பிறந்திருப்பார். தென் 2வது தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1930 ஏப்ரல் 13. ஓகேவா? ஏப்ரல் 13 திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஓகே, ஏப்ரல் 28 தஞ்சாவூரில் உள்ள வேதாரண்யத்தில் முடிச்சிருப்பாங்க. ஏப்ரல் 13 திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 28 தஞ்சாவூரில் உள்ள வேதாரண்யமில் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் அந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர். சரி, இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். டேஷ் மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் எந்த நாடை வந்து மனித இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்தியா தான் இனங்களின் அருங்காட்சியகம், மனித இனங்களின் அருங்காட்சியகம்னு அழைக்கப்படுது. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். பேசிக்காக நீங்கள் ஒரு 6th புக்கு பாலிட்டி புக்கு, ஐ மீன் 6th சோஷியல் புக்கில் பாலிட்டி படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை சொன்னவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா V.A. ஸ்மித். அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், இந்தியாவில் நிறைய மதங்கள் இனங்கள் காணப்படுறதுனால மனித இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை யாரை சொல்லியிருப்பா, V.A. ஸ்மித்து தான் சொல்லியிருப்பார். இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இந்தியாவை பற்றியே. அது மேபி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு புதுசாக இருக்கலாம். அது உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் அது வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். பாருங்கள், 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் செகண்ட் லெசன் பாருங்கள், வேற்றுமையில் ஒற்றுமைன்னு இருக்கா, அதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதிசயம் அதுதான் இந்தியா. இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா A.L. பாஷம். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டது இந்தியா என்று புகழ்மிக்க வரலாற்று அறிஞர். அதிசயம் அதுதான் இந்தியான்னு சொல்லி A.L. பாஷ்யம். ஓரளவுக்கு இப்போ இந்த கொஸ்டினும் அந்த கொஸ்டினும் ஸ்டேட்மெண்ட் வைஸ் ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரியும் ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு இது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். இது வந்து உங்களுக்கு 12th எத்திக்ஸ் புக்கில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் போய் புக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே அதே லெசனில் பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்டர் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் V.A. ஸ்மித். அவர் தான் இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அந்த செகண்ட் லெசன் வேற்றுமையில் ஒற்றுமையிலேயே தான் இது நம்மளுக்கு 2மே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான கொஸ்டின், இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா